Hi kids, class 4. I'm back again to continue the plants lesson. Hope you saw the previous video and you understood everything. Now we will continue with the next part of the lesson. Before that, let us have a quick recap and proceed with the remaining part of the lesson. Okay? Quick recap of what you learnt in your last video session. We have begun the plants lesson. You saw about the parts of a leaf like the midrib, the blade or lamina, then the veins, then the stalk, everything you saw. Then you learnt about the functions of the leaf. What are the important functions of the leaf nu paathom? Leaf is the food factory nu paathom. Photosynthesis ங்கிற process இந்த leafல தான் நடக்குது with the help of carbon dioxide from air, water and minerals from the soil, and also main eduma sunlight. All this is needed for photo plus synthesis, photosynthesis that you saw. Then classification of plants based on their color and also based on their flower. On the tabular column we saw. Now we will continue from here, children. So children, in today's class we will be seeing about flowering and non-flowering plants. பூ பூக்கிற செடிகள், பூ பூக்காத செடிகள் ரெண்டையுமே பார்க்க போகிறோம். Green and non-green plants. பச்சையாக இலை உள்ள பிளான்ஸு, பச்சையாக இல்லாமல் வேறு கலர் ஒயிட்டாக இருக்கலாம், எல்லோவாக இருக்கலாம், பிங்காக இருக்கலாம், அந்த மாதிரி நான் க்ரீன் பிளான்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இது தவிர பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், ஒரு பூவை வந்து எப்படிலாம் பிரிக்கிறோம், அது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது, ஒவ்வொரு பார்ட்டும் என்ன ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதையும் we are going to see in this video. Okay, take your textbook, let us continue. So children, turn to page number 80. Flowering and non-flowering plants-லேருந்து பார்க்கணுமா. Flower is the most important part of many plants. அப்படின்னா என்னம்மா, நிறைய செடி கொடிகளுக்கு எது ரொம்ப முக்கியம்? ஃப்ளவர். பிகாஸ் இட் இஸ் இன்வால்வ்ட் இன் ரீப்ரொடக்ஷன். ஃப்ளவர் தான் வந்து நிறைய செடி உற்பத்தி ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது. அதான் ரீப்ரொடக்ஷன், குட்டி போடுறது. பட் சம் ஆஃப் த பிளான்ஸ் ஆர் நாட் ஹேவிங் ஃப்ளவர். சில செடிகளுக்கு ஃப்ளவரே இருக்காதுமா. These plants are also reproduced in different modes. பட் இதுவுமே விதவிதமான வகையில் குட்டி போடும், சின்ன சின்ன செடிகள் விடும். Based on this, plants can be classified into two types: flowering plants, non-flowering plants. பூ விடுற செடியை ஃப்ளவரிங்னும், பூ விடாத செடியை non-flowering plantsனும் சொல்கிறோம். Flowering plants. Plants bearing flowers are called flowering plants. எதெல்லாம் பூ விடுதோ, மொக்கு விட்டு பூ விடுதோ அதெல்லாம் flowering plantsன்னு சொல்கிறோம். It reproduce by sex cells or gametes and produce seeds. அது உடம்புல செக்ஸ் செல்ஸ் ஆர் கேமேட்ஸ்னு இருக்கும். அது வந்து சேர்ந்து சீட்ஸ் உருவாகும். சீட்லேருந்து புதிய செடி உருவாகும். இதுதான் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். சீட்ஸ் ப்ரொடியூஸ் நியூ பிளான்ட்ஸ். எக்ஸாம்பிள் மேங்கோ, நீம், கிரவுண்ட்நட், பேடி. இது எல்லாத்துலேயுமே இந்த செக்ஸ் செல்ஸ் ஆர் கேமேட்ஸ் இருக்கும். அது விதை உருவாக்கும். விதையிலேருந்து புது செடி வரும். எக்ஸாம்பிள் மேங்கோ, நீமு, கிரவுண்ட்நட், பேடினா நெல். இங்கே இருக்க பாருங்கள், நீம் வேப்ப மரம், பேடி நெல், இதிலேருந்து தான் அரிசி கிடைக்குது. மாமரம் மேங்கோ, அதோடைய ஃப்ளவர்ஸ் இது. ஓகேவா? நவ் டு த நெக்ஸ்ட் பேஜ். நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். பூக்கள் விடாத பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ் வித்தவுட் ஃப்ளவர் தட் கேன் ரீப்ரொடியூஸ் ஆர் கால்டு நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். அதாவது ரீப்ரொடியூஸ் பண்ணோம் ஆனால் பூக்கள் கிடையாது. அதை வந்து நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். தீஸ் பிளான்ட்ஸ் டு நாட் ப்ரொடியூஸ் சீட்ஸ். விதையும் விடாது. தே ரீப்ரொடியூஸ் பை அ ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சர் கால்டு ஸ்போர்ஸ். ஸ்போர்ஸ்னு ஒரு ஸ்பெஷல் ஸ்ட்ரக்சரை கடவுள் கொடுத்துருக்காரு. அதனால ரீப்ரொடியூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் ஆல்கே, ஃபங்கை, ஃபர்ன்ஸ். இதுதான் ஆல்கே, பாசின்னு சொல்கிறோம் இல்லையா தமிழ். அதில் ஃபங்கை, மஷ்ரூம் வந்து ஃபங்கை வெரைட்டி தான். ஃபர்ன், இது அழகுக்காக வீட்டுக்குள்ளே வைக்கிற செடிகள். இது எதுவுமே பூ பூக்காதுமா. ஆனால் ஸ்போர்ஸ்னு ஒரு விஷயம் அதிலேருந்து வரும். அதிலேருந்து புட்டி போடும். ஓகேவா? பபிள்ஸ் மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு ஒரு ஹோம் ஆக்டிவிட்டி. லிஸ்ட் அவுட் த ஃப்ளவரிங் அண்ட் நான் ஃப்ளவரிங் பிளான்ஸ் இன் யுவர் சரௌண்டிங். when you are free, when the situation is favorable. அம்மா அப்பா யாரோட வெளில போகும்போது உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ளவரிங் பிளான்ட், நான் ஃப்ளவரிங் பிளான்ட் உங்கள் ஏரியாவில் என்ன இருக்குதுன்னு பார்த்து ஒரு 3 எழுதுங்க. ஓகேவா? க்ரீன் அண்ட் நான் க்ரீன் பிளான்ட்ஸ். சில பிளான்ட்ஸ் பச்சையாக இருக்கும், சில பிளான்ட்ஸ் பச்சையாக இருக்காது. அதை பற்றி பார்க்க போகிறோம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பிக்மெண்ட் ப்ரெசன்ட் இன் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு குளோரோஃபில். இந்த குளோரோஃபில்ங்கிறது தான் க்ரீன் பிக்மெண்ட்டு. அதனால தான் வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் பச்சையாக இருக்குது. இலையும் சரி, தண்டும் சரி, இங்க் மாதிரி இது பிளான்ட்ஸுக்கு. பேஸ்ட் ஆன் த color present in the plant, they are divided into two groups such as green and non-green plants. Green plant, non-green ரெண்டா பிரிக்கலாம்.
plants, green plants. Plants containing green pigments are called green plants. ஸோ எதுக்கெல்லாம் குளோரோஃபில்லுங்கிற க்ரீன் பிக்மெண்ட் இருக்கோ அதெல்லாம் க்ரீன் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோம். இட் லுக்ஸ் க்ரீன் இன் கலர். தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் வித் த ஹெல்ப் ஆஃப் தெம். ஸோ அந்த க்ரீன் கலர் பிக்மெண்ட்டை வச்சு ஓன் ஃபுட்டை தயாரிக்குது க்ரீன் பிளான்ட்ஸ். இட் டிபெண்ட்ஸ் ஆன் அட்மாஸ்ஃபியர், லைட் அண்ட் பிக்மெண்ட் ஃபார் ஃபுட் ப்ரிப்பரேஷன். அட்மாஸ்ஃபியர்னால் காற்றுல இருக்க கார்பன் டை ஆக்சைடு, லைட்டு சன்லைட்டு, க்ரீன் பிக்மெண்ட் வந்து அது உடம்புலையே இருக்குது, பிளான்ட்டோட உடம்புலையே. இதெல்லாம் வச்சு தான் ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணுது. க்ரீன் பிளான்ட்ஸ் ஆர் காமன்லி கால்ட் ஆட்டோட்ராப்ஸ். இப்படி தானே ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணுறது என்ன டேர்ம் சொல்கிறோம்? ஆட்டோட்ராப்ஸ். எக்ஸாம்பிள் கிராஸ், பேடி, ஆல்கே. இது மூணுமே வந்து பச்சை பசேல்னு இருக்குது. அந்த க்ரீன் பிக்மெண்ட்டால் அட்மாஸ்ஃபியரில் இருக்க கார்பன் டை ஆக்சைடு எடுத்துக்கிட்டு, சன்லைட் எடுத்துக்கிட்டு, சாயிலிருந்து வாட்டர் மினரல்ஸ் எடுத்துக்கிட்டு தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட் கால்டு பை ஃபோட்டோசிந்தசிஸ் அண்ட் தீஸ் பிளான்ட்ஸ் ஆர் கால்டு ஆட்டோட்ராப்ஸ். அடுத்து பாருங்கள், நான் க்ரீன் பிளான்ட்ஸ் பற்றி பார்ப்போம். Plants that lack chlorophyll pigment and looks not green are called non-green plants. Chlorophyll ஒன்று சுத்தமாக இருக்காதுமா, இல்லை கம்மியாக இருக்கும், அதெல்லாம் non-green plantsன்னு சொல்கிறோம். They cannot prepare their food. அதால் சாப்பாடு தயாரிக்க முடியாது. These plants depend on other organism for their food and living place. மற்ற ஆர்கானிசம், மற்ற உயிரினத்துக்கிட்டேருந்து இது சாப்பாடை வாங்கிக்கும். These are commonly called heterotrophs. இந்த மாதிரி மற்ற பொருள்லேருந்து உணவை திருடி அது வாழ்ந்துக்குது. அதை வந்து ஹெட்டிரோட்ராப்ஸ்ன்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மஷ்ரூம் வந்து தானே சமைக்க தெரியாது, அது கலர் க்ரீனும் கிடையாது, மற்ற செடி கொடி மேலே வாழ்ந்து அதிலேருந்து சாப்பாடை எடுத்துக்கும். பிரெட் மோல்ட்ஸ், பிரெட் அப்படியே வச்சா கெட்டு போய் அது மேலே பூத்து போகும், அதுதான் ஃபங்கைன்னு பேர், ஆர் மோல்டுன்னு பேர். அதுவுமே பிரெட்டில் இருக்க உணவை எடுத்து சாப்பிட்டு தான் வாழுதே தவிர தானே உணவு தயாரிக்க தெரியாது. பிராக்கெட் ஃபங்கை, இதுவே நீங்கள் மரம்லாம் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு விட்டதும் இந்த மாதிரி நிறைய வளர்ந்துருக்கும். அது ஒரு விதமான ஃபங்கை, இதுவும் ஒரு செடி தான், ஆனால் க்ரீன் கலர் கிடையாது. இது உணவை வந்து அந்த மரத்துலேருந்து எடுத்துக்கிட்டு வாழுது. ஓகேங்களா? லிஸ்ட் அவுட் த பிளேசஸ் வேர் யூ சி த நான் க்ரீன் பிளான்ஸ். ஸோ நம்ம இப்போ பார்த்த மஷ்ரூம் ஆகட்டும், பிரெட் ஃபங்கை ஆகட்டும், அப்புறம் அந்த பிராக்கெட் ஃபங்கை ஆகட்டும், எங்கே இருக்குதுன்னு இங்கே எழுதணும். நீங்கள் இது தவிர நீங்கள் வேறு ஏதாவது நான் க்ரீன் பிளான்ஸ் எங்கேயா பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல பார்க்குறீங்கன்னு எழுதுங்க. ட்ரை டு ஆன்சர், ஃபில் இன் த பிளான்ஸ். டேஷ் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் நான் ஃப்ளவரிங் பிளான்ட். எந்த பிளான்ட்டில் பூவே வராது, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்கங்கிறாங்க. ஃபர்ன் எழுதலாம். இப்போ நம்ம பார்த்த எக்ஸாம்பிளில் ஃபர்ன், வீட்டுக்குள்ளே வளர்க்குற குரோட்டன்ஸ் செடி. Plants are classified based on pigment and dash of the plant, color of the plant. Pigmentum முக்கியம், color. Plants are classified based on pigment and flower of the plant. ஓகேவா? பிக்மெண்ட் என்ன கலர்ன்றதை பொறுத்தும் கிளாஸிஃபை பண்ணியிருந்தோம், ஃப்ளவரை பொறுத்தும் பிளான்ட்டை கிளாஸிஃபை பண்ணுறோம். Dash depend on other organism to live and get their food. Heterotrophs, இங்கே பார்த்தோம் இல்லையா ஸ்பெல்லிங், heterotrophsன்னு மேலே அதை எடுத்து எழுதணும், heterotrophs. Autotrophs use dash and chlorophyll to prepare their own food. Autotrophsனால் தானே உணவு சமைச்சிக்குது. அந்த மாதிரி பச்சை பசேல்னு இருக்க பிளான்ஸுக்கு என்னெல்லாம் தேவை? சன்லைட், அட்மாஸ்ஃபியர் அண்ட் குளோரோஃபில். சன்லைட், அட்மாஸ்ஃபியர் எழுதுங்க. இந்த ஆன்சர்லாம் இப்போ நம்ம படித்த ப்ரீவியஸ் பேஜஸில் இருக்குது. ப்ளீஸ் ரெஃபர் அண்ட் ரைட். அடுத்து பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். பார்ட்ஸ் ஆஃப் லீஃப் பார்த்தோம், இப்போ பார்ட்ஸ் ஆஃப் ஃப்ளவர். ஹாவ் யூ சீன் ஃப்ளவர்ஸ்? ட்ரை டு ஆன்சர் த கொஷின்ஸ் கிவன் பிலோ. விச் இஸ் யுவர் ஃபேவரட் ஃப்ளவர்? உங்களுக்கு பிடிச்ச ஃப்ளவரோட பேர் எழுதுங்க. வாட் இஸ் த கலர் ஆஃப் தட் ஃப்ளவர்னு எழுதுங்க. ஹவு டஸ் இட் ஸ்மெல்? ஸ்வீட் ஸ்மெல்லாக என்ன ஸ்மெல்லுன்னு எழுதுங்க. இப்போ let us go to the parts of the flower. The 4 visible parts of a flower are explained below. Sepals are leaves that protect the flower while it is still a bud. Sepals are usually green in color. அதாவதுமா ஒரு செப்பல்ங்கிறது என்னென்னா, ஒரு பூக்கு அடியில் இருக்கிற இந்த பச்சை பசேல்னு இருக்கிற இந்த 2 இதழ் தான் செப்பல். இது வந்து மொக்காக இருக்கும்போது அந்த பூவை மூடி பாதுகாத்து வச்சுருக்கோம். அதுதான் சொல்கிறாங்க. செப்பல்ஸ் ஆர் லீவ்ஸ் தட் ப்ரொடெக்ட்ஸ் த ஃப்ளவர் வைல் இட் இஸ் ஸ்டில் அ பட். மொக்காக இருக்கும்போது இதுதான் அதை மூடி ப்ரொடெக்ட் பண்ணும். அண்ட் யூஸ்வலாக தே ஆர் க்ரீன் இன் கலர். பெட்டல்ஸ். பெட்டல்ஸ்னால் என்ன? இதழ். இது இருக்குல்ல, இந்த இதழ், கலர்ஃபுல் இதழ், அதுதான் பெட்டல்ஸ். பெட்டல்ஸ் ஆர் ஆஃபன் பிரைட் கலர்டு. எப்படிமா இருக்குது கலரு? பிரைட்டாக இருக்கும். their main job is to attract insects such as bees or butterflies to the flower. பீனா தேனி, பட்டர்ஃப்ளைனா பட்டாம்பூச்சி, இது எல்லாத்தையும் வந்து அதோட கலரை வச்சு அட்ராக்ட் பண்ணும். த இன்செக்ட்ஸ் ஹெல்ப் த ஃப்ளவர்ஸ் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் போலன் கிரெயின்ஸ். மகரந்தம்னு சொல்லுவோம் தமிழில், போலன் கிரெயின்ஸு.
அது ஒரு பூலேருந்து இன்னொரு பூக்கு போகும்போது பிளான்ஸ் ரீப்ரொடியூஸ் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் பெரிய கிளாஸ் போகும்போது பார்ப்பீங்கம்மா. ஸோ அந்த போலன் கிரெயின்ஸை ஒரு பூலேருந்து இன்னொரு பூ கொண்டு போக இந்த பட்டர்ஃப்ளைஸும் பீஸும் ஹெல்ப் பண்ணுது. Stamen can be seen at the center of a flower. They contain pollen grains that help the plants to multiply. It is the male part of a flower. எப்படி மனுஷங்களில் மேல் ஃபீமேல் பாய் கேர்ள்னு இருக்கோ அதே மாதிரி பிளான்ட்டுக்குள்ளேயே பாய் அண்ட் கேர்ள் இருக்குது. ஸ்டேமன்றது இது பாருங்க இந்த பார்ட்டு. ஓகேவா, இதுதான் மேல் பார்ட் ஆஃப் த ஃப்ளவர்னு சொல்கிறோம். ஏன் மேல் பார்ட்டுன்னு சொல்கிறோம்? அதில் இருக்க போலன் கிரெயின்ஸ் தான் வந்து புது செடி உருவாகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா. Pistil is also seen at the center of the flower. The pistil uses the pollen to help the flower become the fruit. It is the female part of the flower. ஸோ அப்போ பாய் இதுனா கேர்ள், எதுமா இந்த பிஸ்டில் தான் கேர்ளு. இதுக்குள்ளே தான் வந்து சீடு ஃபார்ம் ஆகி புது செடி உருவாகும். போலன் கிரெயின்ஸ் இது உள்ளே விழுந்து தான் புது செடி உருவாகும். ஸோ ஸ்டேமன் தான் மேல் பார்ட், பிஸ்டில் தான் ஃபீமேல் பார்ட், இது தான் செப்பல், இந்த இதழெலாம் பெட்டல், அண்ட் இந்த காம்புக்கு பேர் ஸ்டாக். புரிஞ்சுதுங்களா? Fact: the largest flower in the world is Rafflesia. This rare flower is found in the rainforest of Indonesia. பாருங்கள், இது வந்து நம்ம வந்து ஒரு பெரிய கிரவுண்டில் வந்து பாதி கிரவுண்டு சைஸ் இருக்குமா, அவ்வளோ பெருசு, ரொம்ப பெரிய ஃப்ளவர். ஆனால் அது பயங்கரமாக நாரும். நம்ம ஸ்கூல் ப்ளே கிரவுண்ட் சைஸுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமாக நாரும். இந்த ஸ்மெல்லு நல்லா இருக்காது. பட் இதுதான் லார்ஜஸ்ட் ஃப்ளவர் கால்டு ரஃப்லீசியா. இந்தோனேஷியாங்கிற ஊரில் தான் இதை பார்க்கலாம், நம்ம ஊர்லலாம் கிடையாது. fill in the blank. Sepals dash the flowers while it is still a bud. protectனு எழுதுங்கம்மா, PROTECT, protect. செப்பல் என்ன பண்ணுது? ஃப்ளவரை வந்து மூடி பட்டை மொக்கை எஸ்பெஷலி ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்குது. அடுத்தது, ஸ்டேமன்ஸ் கண்டைன்ஸ் pollen grains, POLLEN, pollen grains. Pistil is center part of a flower or female part of a flower. ரெண்டுத்தில் எது வேணால் எழுதலாம். சென்டர் பார்ட் ஆஃப் அ ஃப்ளவர்னே எழுதுங்க. ஓகே, let us do. Bring few hibiscus flowers to the classroom. Usually every year we do this in the classroom. இப்போ கரோனாவால் ஸ்கூல் இல்லாதால் try to do this at home. செம்பருத்தி பூ கிடச்சா இதை பண்ணி பாருங்கம்மா. நான் உங்களுக்கு இதுக்கு உண்டான ஒரு வீடியோவும் அனுப்புகிறேன். Distribute the flowers to children. Introduce the parts of the flower to them. Then ask them to observe and feel the different parts of the flower and tell them to record their observation. செம்பருத்தி பூ பிரிச்சிங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். இந்த எல்லா பாகத்தையும் நீங்கள் பிரித்து பார்க்கலாம். பார்த்துட்டு இதில் எழுதலாம். பெட்டல் என்ன கலர்? யூஸ்வலாக ரெட்டு. செப்பல் வந்து க்ரீனு, பிஸ்டில் வந்து எல்லோ, ஸ்டேமனும் எல்லோ. இந்த கலரெல்லாம் நீங்கள் இதில் எழுதலாம். ஸோ செம்பருத்தி பூ கிடச்சா எடுத்து பார்த்துட்டு எழுதுங்க பென்சிலில். இந்த செம்பருத்தி பூவை வந்து நீங்கள் பிரிச்சிட்டிங்கன்னா இதழெல்லாம் தனியாக வரும், செப்பல் தனியாக வரும், காம்பு ஸ்டாக் தனியாக வரும். நடுவில் இருக்க இந்த பார்ட்டு பார்த்திங்கன்னா லைட் எல்லோ இல்லை க்ரீம் கலராக இருக்கும். சைட்லலாம் எல்லோவில் ரெட்டாவோ இல்லை எல்லோவாக இருக்கும் போலன் கிரெயின்ஸு. ஒவ்வொரு பூக்கும் ஒவ்வொரு கலர் வரும். உங்களால் முடிஞ்சால் பிரித்து பாருங்கள். நான் இது சம்மந்தமான ஒரு வீடியோவும் அனுப்புகிறேன். ஸோ வித் திஸ் today's video session is over ma. We will continue the lesson in the next video session. Keep reading the lesson with the help of my video. Any doubts you can ask me. Okay, thank you.